சென்னை அண்ணா சாலை வழியாக அமைக்கப்படும் மெட்ரோ ரயில் பணிகள் தொய்வடைந்துள்ளன. இதனால் கடும் அவதிக்குள்ளாவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னையில் 45 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைக்கும் பணிகள் கடந்த 6 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. ஆலந்தூர் கோயம்பேடு வழித்தடத்தில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் இயக்கப்படுகிறது. இந்த வருடத்துடன் மெட்ரோ பணிகள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சைதாப்பேட்டை முதல் மேதின பூங்கா வரையிலான அண்ணா சாலை வழியாக செல்லும் வழித்தடத்தில் பணிகள் மேற்கொள்ளப்படாமல் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன் காரணமாக பெரும் அவதிக்குள்ளாவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கும் நினைச்ச இடத்துல அவங்க சவாரி ஏற முடியல. நிறுத்துறதுக்கு வண்டி நிறுத்த இடம் சரியில்லாத சூழ்நிலையில் இப்போ இந்த எஸ்ஐடி சிக்னல் இந்த ஜங்ஷனை விட்டிங்கன்னா அடுத்தது தேனாம்பேட்டை ஜங்ஷனில் தான் பப்ளிக்கு நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 7 மாத காலமாக வேலையை நிறுத்திட்டாங்க. கோர்ட்டு கேஸு கான்ட்ராக்ட் மாறிச்சு, அது நிறுத்திட்டாங்க. இப்போ ஒரு 2 மாத காலமாக எல்என்டி எடுத்து வேலை நடந்துகிட்ருக்கு. வேலை முழு வீச்சில் நடந்து சீக்கிரமாக முடிஞ்சால் பொதுமக்களுக்கும் நல்லாயிருக்கும், எங்கள் தொழிலும் நல்லாயிருக்கும். ஏற்கனவே அந்த வழித்தடத்தில் பணிகளை மேற்கொள்ள டெண்டர் எடுத்த நிறுவனம் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு பணிகளை நிறுத்தியதால் வேறு நிறுவனத்திற்கு டெண்டர் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பணிகள் எதுவும் இடைப்பட்ட காலகட்டத்தில் நடைபெறாததன் காரணமாக சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகளால் விபத்துகள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மெட்ரோ ட்ரெயின் முதல்ல ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தாங்க சார். இப்போது ஏதோ ஃபண்டு வரல, அலர்ட் ஆகல, எங்களுக்கு தரலன்னு சொல்லிட்டு டெண்டர் க்ளோஸ் பண்ணிட்டு வேறு ஏதோ இன்னொரு டெண்டர் மாதிரி இருக்காங்க, வரலன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்டாப் பண்ணதால் என்னென்னா எங்களுக்கு போக்குவரத்து ரொம்ப இடையூறாக இருக்குது. இந்த சைடில் பார்த்தோன்னா எல்லா வண்டியும் இப்படி தான் விட்றாங்க. எங்களால் கரெக்டாக போக முடியல, ரோடு கிராஸ் பண்ண முடியல. இது உள்ளே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ சரி, வேலைக்கு போகிறதுக்கோ சரி, எல்லாமே நாங்கள் இந்த ரோடு தான் கடந்து ஆகணும். நாங்கள் எல்லாமே டைமில் மார்னிங்கில் போனோன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நாங்கள் சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது. இதனாலேயே சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் காரணமாக புதிதாக டெண்டர் எடுத்த நிறுவனங்களுக்கு பணி ஆணை வழங்குவதிலும் நிதி ஒதுக்கீடு செய்வதிலும் சட்ட ரீதியான சிக்கல் உள்ளதாக மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பணிகளை துரிதப்படுத்தி அண்ணா சாலையின் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினால் மட்டுமே விபத்துகளும் கால விரயமும் குறையும் என்பது வாகன ஓட்டிகளின் எதிர்பார்ப்பு. தேவா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.